நிலம் கையகப்படுத்திய விவகாரத்தில் 30 ஆண்டுகள் ஆகியும் நிலுவைத் தொகையை வழங்காததால் மதுரை தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் நிர்வாக பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் ஜப்தி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கியிருக்கலாம். ஜெகநாத் வணக்கம். எவ்வளவு நிலுவைத் தொகை பாக்கி வைத்திருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜெகநாத். வணக்கம். மதுரை பனாநத்தம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் முருகசாமி அம்பலம் வகையாக சொந்தமான எல்லிஸ் நகரில் உள்ள இந்த இடத்தை தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் திட்டத்திற்காக 92 சென்ட் இடத்தை தமிழக அரசிற்கு 1979ஆம் ஆண்டு நோட்டீஸ் வழங்கி கையகப்படுத்தியது. மேலும் 1982ஆம் ஆண்டு சென்ட் ஒன்றுக்கு 250 ரூபாய் வீதம் நில உரிமையாளருக்கு வழங்கியுள்ளது. மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு நிலத்தை வழங்கிய குடும்பத்தினர் தங்களுக்கு வழங்கப்பட்ட சென்ட் ஒன்றுக்கு 250 ரூபாய் என வழங்கிய தொகை போதாது என வழக்கு கொடுத்திருக்கார்கள். யோகா ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, வருமானத்தையும் கொடுக்குது. இங்க ஒருத்தர் யோகா கிளாஸ் நடத்தி வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 1996ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதில் ஒரு சென்ட்டுக்கு 4160 வீதம் மற்றும் வட்டி, ஆறுதல் தொகை, கூடுதல் தொகை என கணக்கிட்டு வழங்கப்பட வேண்டும் என தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் சார்பில் 11 லட்சம் மட்டுமே அன்றைய தினம் கொடுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 30 லட்சம் ரூபாய் நிலுவையை தொகையை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலத்தின் உரிமையாளர் கண்ணன் முருகசாமி அம்பலம் குடும்பத்தினர் 3ஆம் தலைமுறையினர் மீண்டும் வழக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிலுவைத் தொகை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த மதுரை SS காலனி பகுதியில் உள்ள தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியத்தின் நிர்வாக பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளருடன் கார்கள், அலுவலகத்தில் உள்ள டேபிள், சேர் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஜப்தி செய்ய மதுரை சார்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு பிறப்பித்தன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்போது அனைத்து பொருளும் தற்போது சப்ஜி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியத்தினுடைய பொருட்களை சப்ஜி செய்யக்கூடிய அந்த சம்பவமானது தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.